ஆமா ஆமா தம்பி, இன்னும் 1 மணி நேரத்துல நாங்க புது வீட்டுக்கிட்ட வந்துருவேன். ஆ ஆ சரி சரி. என்ன இந்த மனுஷன் போன்ல பேசிட்டு இருக்காரு? ஒருவேளை தங்கச்சி தங்கச்சின்னு தங்கச்சி மாதிரிட்ட பேசிட்டு இருக்காரா? ஆமாப்பா, நீ சொன்ன மாதிரியே தான். சிட் அவுட்ல எல்லாம் ஸ்பாட் லைட் தான் போடணும். அப்படியேப்பா. சரி சரி, ஒரு 20 ஸ்பாட் லைட் வாங்கிட்டு வரட்டுமா? ஓஹோ, புது வீட்லாங்க வேலை பார்க்கப்பட்ட தம்பிட்ட லைட் பத்தி பேசிட்டு இருக்காரு உங்களுக்கு. அதான் நான் பார்த்தேன், காலையிலேயே தங்கச்சி மாதிரிட்டெல்லாம் என்ன பாட வேண்டி கிடக்கு இவருக்கு. இந்த சுதா 10 மணிக்கு வாரேன்னு சொன்னா இன்னும் ஆளை காணல. இவர் வேற தங்கச்சி வீட்டுகளுக்கு பால் காய்ச்சிக்கு லிட்டர் வைக்கணும்னு சொல்லிட்டு கிடக்காரு. எனக்கு வேற அவ்வளவு வீட்டுக்கு போறதுக்கே இஷ்டம் இல்ல. என்ன செய்ய, இவர்கிட்ட ஒன்னும் சொல்லவும் முடியலையே. இவளாவது வந்து ஏதாவது ஒரு ஐடியா சொல்லி தருவான்னு பார்த்தா இவளையும் காணல. மணி 10:30 மணிக்கிட்ட ஆக போகுது. ஏக்கா அக்கா சொக்கானுக்கிட்டு எடி உனக்கு எத்தனை மணிக்கு வர சொன்னம் டீ? ஏக்கா எதுக்குக்கா இப்படி கோவப்படுத? நீ 10 மணிக்கு வர சொன்ன, நான் 10:30 மணிக்கு வந்திருக்கேன். அரை மணி நேரம் தானே லேட்டு. ஆமா, அரை மணி நேரம் 1 மணி நேரம்னு சொல்லிக்கிட்டு சொன்ன நேரத்துக்கு வீட்டுக்கு வரமாட்டியா நீ? கோவப்படாதக்கா, பஸ் கொஞ்சம் கூட்டமா இருந்தா அதான் 2-3 பஸ்ஸை விட்டுட்டேன் பாத்துக்க. அப்புறம் அடுத்த பஸ் பிடிச்சு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டுக்கா. பஸ்ல கூட்டமா இருக்குன்னு தெரியுதுல, ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்தா எனக்கு உனக்கு பஸ்ல ஃப்ரீயா வந்துடலாம். ஆட்டோல 200 ரூபாய்ல கேட்பான். யாமிடி ஒரு 200 ரூபாய் நான் தரமாட்டேனா உனக்கு? 200 ரூபாய் என்னக்கா, நீ 500 ரூபாய் கூட கொடுப்ப. நான் இல்லன்னு சொல்லல, இருந்தாலும் சரி சரி இப்பயாவது வந்தையா? ஏக்கா கிளம்புவோமா? எங்கிட்ட கிளம்புவோமான்னு கேட்க. ஏக்கா நான் லேட்டா வந்துட்டேன்னு என் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப என்னடா எங்க போகணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? பால் காட்சிக்கு பட்டு சேலையெல்லாம் எடுக்க போகணும்னு சொன்னேன்ல. ஆமாடி, பட்டு சேலை எடுக்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க அத்தா இருக்காரே, உங்க அத்தா. ஏங்கா அத்தானு பட்டு சேலை கேட்காரோ? வாயை மூடிட்டு பேசாம இரு, அவர் காதல விழுந்துற போது. பின்ன என்னக்கா, பட்டு சேலை எடுக்க போகணும்னா அத்தா போயிட்டு வாங்கன்னு தானே சொல்லுவாங்க. வீட்டு போயிட்டு வந்து சொல்லுவாரு, நான் சொல்ல மாட்டாருன்னு ஒன்னும் சொல்லல. அப்புறம் என்ன, கிளம்பு போவோம். அத்தா எப்படி இப்ப ஆபீஸ்க்கு போவார்லக்கா கார்ல, நம்மளும் கார்லயே போயிருவோம். நாரல் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இறங்கிடுவோம். வீட்டி உங்க அத்தா என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா? அவ தொங்கச்சி வீட்டுக்கு பால் காய்ச்சிக்கு லெட்டர் கொடுக்க போனோமா. எனக்கு அவ்வளவு முகத்துல முடிக்கிறதுக்கே எரிச்சலா இருக்கு பாத்துக்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி தேர்ல வச்சு அண்ணன் தங்கச்சி மாதிரி எல்லாரும் சேர்ந்து நம்மளை போட்டு அடின்னு அடிச்சாலுவா. அவ்வளவு முகத்துல என்னால முடிக்க கிடையாது டி. தங்கச்சி மார்களுக்கு பால் காய்ச்சிக்கு லெட்டர் வைக்கிறதுக்கு போனோமா. ஆமாடி, இந்த கூறுகட்ட மனுஷன் ஒத்த கால நிக்காரு. நீயும் வா, நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோன்னு. அதான் சொல்லலாம்ல, அவ்வளவு 2 பேரும் முகத்துல முடிக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல டி. நான் எப்படி போவேன் நீயே சொல்லு. ஆமா ஆமா, 2 ரூம்லயும் ஏசில மாட்டணும். சரி சரி. ஏக்கா உனக்கு போறதுக்கு விருப்பம் இல்லன்னா அப்புறம் என்ன அத்தானை மட்டும் போயிட்டு வர சொல்லுதியா? ஆமா, அவர் தங்கச்சி மார்களுக்கு லெட்டர் கொடுக்கணும்னு அவருக்கு இஷ்டம் இருந்தா அவர் மட்டும் போயிட்டு வரட்டு. நான் என்னத்துக்கு? ஏக்கா கூறு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. நான் இதுக்குதான் முதல்லயே உன்கிட்ட சொன்னேன், பால் காய்ச்சி என்னதுக்கு லெட்டர்லாம் அடிச்சு பெருசா எடுக்கிய, வீட்டுக்கு மட்டும் நம்ம மட்டும் பால் காய்ச்சி குடி போயிடலாம்னு. நான் சொன்னதை நீ அன்னைக்கு கேட்டியா? கேட்டிருந்தேனா இப்ப தங்கச்சி மாரெல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. ஏடி நானும் ஏற்கனவே இந்த மனுஷங்கிட்ட அப்படித்தானே சொன்னேன். இப்ப 2வது வீடு புது வீடா கட்டியிருக்கோம். இதுக்கு பால் காய்ச்சி நம்ம சிம்பிளா நம்ம வீட்டுக்கு மட்டும் பால் காய்ச்சினா போதும், யார்கிட்டையும் சொல்லாண்டான்னு. அவரு கேட்டாரா? எனக்கு அம்மா அப்பான்னு யாரும் இல்ல, எனக்கு இருக்கிறது 2 தங்கச்சி மாரு. அப்புறம் எங்க ஆபீஸ்ல இருக்கப்பட்டவங்க எல்லாம் கூப்பிடாண்டமா, அவங்க எல்லாம் எப்ப பால் காய்ச்ச போறேன் எப்ப பால் காய்ச்ச போறேன்னு ஒவ்வொரு நாளும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லாம வீட்டுக்கு மட்டும் கழிச்சா நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாரு. என்ன செய்ய, ஆபீஸ்ல வேலை பார்க்கப்பட்டவங்க ஒண்ணும் நினைக்க மாட்டாவோ. ஆனா 2 தங்கச்சி மாதிரி நினைப்பாவோ இல்லாட்டி, 2வது வீடு வர நல்ல பெரிய வீட்டா கட்டியிருக்கான் அப்படின்னு அவ்வளவு பார்த்து பொறாம படுவாள் இல்லாட்டி. ஆமாக்கா, அவ்வளவு கண்ணு பியாய் கண்ணு சும்மா இருக்குமா? சரி போ, சரி சரி. இன்னும் ஒரு 1 மணி நேரத்துல அங்க வந்துருவேன். என்ன? சரி. அப்புறம் கார்பெண்டர்லாம் வேலைக்கு வந்திருக்காங்கல்ல? சரி சரி. வரேன் வரேன். ஏக்கா பேசாம இரு, அத்தா போன் வச்சிட்டாரு. பாசுதா இப்பதான் வந்தியா? ஆமாடா இப்பதான் வந்தேன். அம்மா ஆபீஸ்க்கு போலையா? ஆமாம்மா, ஆபீஸ்க்கு போகணும். என் தங்கச்சிமாருக்கு பால் காய்ச்சி லெட்டர் வைக்கணும் பத்தியா? லெட்டரையும் வச்சுக்கிட்டு அந்தால வீட்டு பக்கம் போய் பார்த்துட்டு அந்தால ஆபீஸ்க்கு போகணும். விஜயா நீ கிளம்பிட்டியா? போகுமா? பூ படம் அப்புறம் லெட்டர்லாம் எடுத்து வச்சுட்டேல? பாத்தி அடி இந்த மனுஷனே. ஏக்கா கோவப்படாம பேசுக்கா, அத்தா ஒன்னையத்த பாத்துக்கிட்டு இருக்காரு. பாப்பாரு பாப்பாரு. விஜயா எடுத்து வச்சுட்டேங்க. அத்தா வீடு பால் காய்ச்சி இன்னும் 1 வாரம் தான் இருக்கு பத்தியலா? ஆமா சுதா, இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. ஏதோ லைட் ஸ்பாட் லைட்னு பேசிட்டு இருந்தியே. ஆமா விஜயா, நம்ம சிட் அவுட்ல எல்லாம் ஸ்பாட் லைட் போடணும், அப்புறம் பெட்ரூமுக்கு எல்லாம் கபோர்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அது விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க 1 வாரம் தானே இருக்கு பால் காய்ப்புக்கு, அதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவாங்களா? ஆமா விஜயா, இன்னொரு 4 நாள்ல எல்லா வேலையும் முடிச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி கொடுத்துறதுன்னு சொல்லியிருக்காரு. அதான் இப்ப நீங்க வேற புது வீட்டுக்கிட்ட போகணும் அப்புறமா ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நீங்க வேணா கிளம்புங்க. மைனி மார்களுக்கு லெட்டர் வைக்கிறதுக்கு தானே நானும் அக்காவும் போறோம். லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க நாரையில போய் பட்டு சாரி எல்லாம் வாங்கிட்டு வரோம். ஏடி அவ்வளவு முகத்துல முடிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா நம்ம 2 பேரும் போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏக்கா கொஞ்சம் பேசாம இரு. இப்ப அத்தானை மட்டும் அனுப்பி வச்சேன்னு வச்சுக்க, அப்படியே தங்கச்சி மார்களுக்கு கெட்டுக்கட்டா பணத்தை தூக்கி கொடுத்துட்டு வந்துருவாரு. நம்ம போனோம்னா பத்திரிக்கை வச்சு கொடுத்துட்டு வாங்கன்ட்டு பேசாம நம்ம பாட்டுக்கு வந்துடலாம். என்னட்டு இப்படி சொல்லுத? பேசாம இருக்கா, நான் சொல்லதை மட்டும் கேளு.
அது அப்படியெல்லாம் இல்ல சுதா. தங்கச்சி வீட்டுக்கு போய் லெட்டர் வைக்கும்போது நான் வராம இருந்தா நல்லா இருக்காது பத்துக்க. நானும் உங்க அக்காவும் போய் லெட்டர் வச்சுட்டு இருந்திருந்தோம். நீ நேரா நார்வேலுக்கு வந்துடான். விஜயா வரட்டாலும் பரவாயில்ல. நான் போய் லெட்டர் வச்சாதானே அவங்களுக்கும் மரியாதையா இருக்கும். ஏங்க அப்ப ஏன் தங்கச்சி வீட்டுக்கு லெட்டர்ல வைக்க போண்டமா? உன் தங்கச்சி இங்க தானே நிக்க விஜயா. போ போய் ஒரு பால் காய்ச்சி லெட்டர் எடுத்துட்டு வா. இப்படியே இவ கையில கொடுத்துடலாம். ஏக்கா உங்க வீட்டுக்காரர் சரியான ஆளுதான். அவங்க தங்கச்சிக்கு நான் மட்டும் குடும்பத்தோட போய் லெட்டர் வைப்பேனா? ஆனா எனக்கு மட்டும் இங்க வந்த இடத்துல லெட்டர் தருவேடா. இதான் உங்க மரியாதையா? இது கொஞ்சம் பேசாம இருட்டி. இந்த மனுஷங்கிட்ட எதுவுமே பேச முடியாது. ஆமா பேச முடியாதுன்னு மட்டும் இரு. உங்க வீட்டுக்கு வந்தாலே ஆளாளுக்கு ஒரு நியாயம் தானே. ஏடி எனக்கு நீ இருக்கிறது நீ தானே டி. என்கிட்ட இப்படி கோவப்படுதா? சுதா கோவப்படாதமா. பத்திரிகை வைக்கும்போது பூ பழம் வெத்தலை பாக்கி எல்லாம் வச்சுதான் தருவேன். பாத்தியாக்கா எப்படி சொல்லுதாரு? எடி கொஞ்சம் பேசாம இரு. இது நம்ம வீடு டி. இது உங்க அக்கா வீடு. அவர் என்ன உன்ன பத்திரிகை வச்சுதான் கூப்பிடணுமா? அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லையாக்கா? இது சத்தம் போடாம பேசாம இருன்னு சொல்லுதம்ல. ஆமா ஏடி ஒரு இடம் விலைக்கு வந்திருக்கு. அதை வாங்கணும். ஏதோ கொஞ்சம் ரூபா குறையா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமாக்கா அளவோல உள்ள இடமாக்கும். அப்படியே ரோட் எடுத்தாப்புல உள்ள இடம்க்கா. கையில ஒரு 2 லட்சம் ரூபா குறையா இருக்குக்கா. 2 லட்சம் ரூபா தானே? சரி நாளைக்கு தரேன்னா. சரிக்கா. இந்த மனுஷங்கிட்ட ஒன்னும் சொன்னா புரியாதுடி. தங்கச்சின்னு தலைக்கு மேலதான் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாரு. எப்படியும் என்ன கூட்டிட்டு தான் போவாரு. அவளை முகர கட்டையை பார்த்துக்கிட்டு 2 பேருக்கும் லெட்டர் வச்சுக்கிட்டு வாரேன். நீ நாரெல்லாம் துணி கடையில போய் பட்டு சலையெல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் செலக்ட் பண்ணி வை. நான் வந்து பில்லை கட்டிக்கிடுறேன்னா அப்படி சொல்லுதியாக்கா? ஆமாட்டி நீலாம் அங்க ஒண்ணு வரான்டா. நான் மட்டும் போயிட்டு வரேன். சரிக்கா அப்ப நான் கிளம்புறேன். அத்தானை மட்டும் அவ தங்கச்சி மார்ட்டெல்லாம் தனியா பாடு பேச விட்டுறாத. உனக்கு தெரியாம ரூபாயெல்லாம் கையில கொடுத்துட்டு வந்துட போறாரு மருமக்க மாரலுக்குன்னு. சரிட்டி. சரிங்க அப்ப நம்ம கிளம்புவோமா? சரிங்க தான் அப்ப நானும் போயிட்டு வரேன். எங்க கூட கார்ல வா சுதா. உன்ன பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடுதேன். இல்லதான் பரவாயில்ல. நான் ஆட்டோ பிடிச்சு போய்கிடுதேன். சரி கிளம்பு நேராவதுல்ல. சரிக்கா. நல்ல காஞ்சிபுரம் பட்டா விலை கூடுதலா உள்ள பட்டா எடுத்துக்கிடணும். அக்கா தானே பில்ல கட்ட போறா. கட்டப்பையில எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க போய் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி விஜயா சீக்கிரமா வா. என்ன எனக்கு அங்க வீட்டுக்கு வர போயிட்டு ஆபீஸ்க்கு வர போகணும். சரிங்க நான் எடுத்துட்டு வரேன். ஆமா தம்பி இன்னொரு 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கிட்ட வந்துருவேன். சரி தங்கச்சி மாற கூப்பிடலன்னா அப்படியே வீட்டுல பால் பொங்காதுல்ல. என்னத்த சொல்ல. அவளுக்கு மட்டும் அவ தங்கச்சி வேணும். ஆனா எனக்கு மட்டும் என் தங்கச்சி மாதிரி எனக்கு வேண்டாமா? என்ன பார்வதி பொண்ணு தாயி 2 பேரும் வாசல்ல உட்கார்ந்து சிரிச்சு பாட்டு பேசிட்டு இருக்கீங்க. வா பரிமளா. இவ 2 பேரும் என்ன பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்கிட்டயும் சொன்னேன்னா நானும் சிரிப்போம்ல. அட என்ன பரிமளா உன்கிட்ட வேற சொல்லணுமா? உங்க வீட்டு கதையை பத்தி தான் பேசி சிரிச்சிட்டு இருக்கோம். என்னது எங்க வீட்டு கதையா? ஆமா உன் மருமக சின்ன பொண்ணு தான் எங்ககிட்ட சொன்ன. சொல்லி ஒரே சிரிப்பு. நான் உன் வீட்டுக்கு தான் வரலாம்னு இருந்தேன். அந்த நேரம் சின்ன பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தாளா? அவதான் உங்க வீட்டுல நடந்த எல்லா கதையும் சொன்ன. நீ உன் மருமகளை தேடிக்கிட்டே தெரிஞ்சியாம? ஆமா என்ன செய்ய எல்லார் வீட்லயும் நடக்கப்பட்டது தானே. என்னையும் தான் என் மைனிகாரி கல்யாணம் முடிஞ்ச புதுசுல கொடுமையா படுத்துட்டு கிடந்தா. என் மாமியாரி அணக்கம் இல்லாம உட்காந்துட்டு இருந்தா. அதே மாதிரி நானும் உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அது சரிதான். உன் மருமகளுக்காக நீ கேட்க. ஆமா பின்ன அவளுக்கு நீ யாரு இருக்கா? நம்ம தானே பாத்துக்கிடணும். அவ என்ன நல்லபடியா பாத்துக்கிடுதா. அதே மாதிரி நானும் அவளை நல்லபடியா பாத்துக்கிடியே. ஆனா உன் மவ மட்டும் ஒரு காலமும் திருந்தவே மாட்டா பத்தியா? அவ என்னைக்கு திருந்துனா? என் மைனிகாரி அப்படியே உரிச்சு வச்சிருக்கல என் மவ. என் மைனிகாரி இப்ப ஒன்னும் இருக்கா? திருந்தவ செஞ்சிருக்கா? அதே மாதிரி தானே இவளும். ஆமா இப்போ என்ன ஏதுன்னு கூட எட்டி விட பார்க்க மாட்டா பத்தியா? ஆமா அவ அங்க வந்து கேட்டுதான் நமக்கு என்ன சோறு இறங்க போதா என்ன? அவ பாட்டுக்கு இருக்கா, நான் என் பாட்டுக்கு இருக்கேன். எனக்கு என்ன குடும்பம் இல்லையா, பிள்ளைகள் இல்லையா, பேரம் இல்லையா? அதானே. சரி அதானே இதானே சொல்லுது இருக்கட்டும். அம்மா என்ன அண்ணாச்சி கனவுல வந்தாரம்மா? ஆமா பரிமளம். அதான் முகத்துல அப்படியே ஒரே கலையா இருக்கு போலயே. அட நீ வேற. அடுத்த வாரம் அந்த மனுஷனுக்கு இறந்த நாள் வருது பத்துக்க. நானும் சோறு போட்டு கும்பிட மாட்டேன்னு பயந்துட்டாரா என்னவோ. அதான் கனவுல வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் போட்டோ ஒண்ணு இருந்ததுல அதான் பிரேம் பண்ணி தரேன்னு பேரையும் வாங்கிட்டு போயிருக்கான் பத்துக்க. யாரு வசந்தி மாப்பிள்ளையா? ஆமா பரிமளம் வசந்தி மாப்பிள்ளை தான். ஆமா அப்போ பேரனும் பேத்தி இங்கதான் இருக்காவளா? ஆமா இங்கதான் இருக்காவோ. ஆமா பொண்ணு தாயி நானும் அதைத்தான் கேட்கணும்னு நினைச்சேன். வசந்தி அவ மாப்பிள்ளையும் ஏதோ தனி கொடுத்தனம் போறாவோ வேற வீடு பார்த்து வாடகைக்கு போறாவோன்னு சொல்லிட்டு இருந்தேல்ல. ஆமா பொண்ணு தாயி என் பேராண்டிதான் அப்படி சொல்லிட்டு இருந்தாரு பத்துக்க. ஆனா நான் தான் இல்ல வேண்டாம் இங்கே இருங்க நான் ஒத்த கட்டையா தான் இருக்கேன். மலரு பேத்தி இருந்தா இதுக்கு முன்னாடி அவ கல்யாணம் பண்ணி போயிட்டா. கல்யாணம் பண்ணது உள்ளூர் நம்ம பக்கத்து வீடு தான். இருந்தாலும் அதுக்குன்னு நம்ம வீட்லயே வந்து இருக்க முடியுமா? மாமியார் வீட்டுல இருந்தாதுன்னா அவளுக்கும் மதிப்பு. அதனால நீ என் கூடயே இருந்துருமக்கா. இது வரைக்கும் சொந்த பந்தம் இல்லாம இத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டது போதும். உனக்குன்னு நாங்க எல்லாரும் இருக்கோம். அதனால நீ தனியா வீடெல்லாம் ஒண்ணும் பார்த்து போவாண்டா.
நம்ம வீட்லயே இருந்துக்கங்க மக்கான்னு சொன்னேன். என் பேத்திக்கும் ரொம்ப நாள் கழிச்சு சொந்த பந்தம்லாம் பார்த்த உடனே பிள்ளைக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க பத்துக்க. அதுவும் சரிதானே, இத்தனை வருஷம் சொந்த பந்தம் யாரு எவருன்னு தெரியாம ஹாஸ்டல்ல இருந்த பிள்ளை இப்ப நமக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க இருக்குன்னு தெரிஞ்ச உடனே பிள்ளைக்கு மனசுக்கு சந்தோஷமா தானே இருக்கும். பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே முக கலையா இருக்கா. ஆமா பொண்ணு தாயி, அதனாலதான் என் கூட இங்கே இருந்துக்கிடுங்க, இதுவும் நம்ம வீடுதான்னு சொன்ன பத்துக்க. அதுக்கப்புறம் தான் சரி ஆச்சி நான் இங்கே இருந்துக்கிடுதேன்னு என் பேரன் சொன்னாரு. பேரன் சொன்னாராம்ல? ஆமா பரிமளம், பேரனால நம்ம பேத்திய கல்யாணம் பண்ணிருக்காருல்ல, மரியாதை கொடுக்கணும்ல பேர பிள்ளைக்கு. அது சரிதான். வசந்தி, ஏன் மக்கா வசந்தி? சொல்லுங்க ஆச்சி. நல்லா இருக்கேன் மக்கா. நல்லா இருக்கேன் ஆச்சி, நீங்க நல்லா இருக்கீங்களா? மக்கா பேரே சாயங்காலம் போட்டா பிரேம் பண்ணி கொண்டு வந்துருவார்ல? ஆமா ஆச்சி, சாயங்காலம் கொண்டு வந்துருவாங்க, இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க. அப்படியா மக்கா? சரி சரி ஆச்சி. மலர் என்ன கூப்பிட்டா, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரி மக்கா, போயிட்டு வா. ஆச்சி நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நான் என் தங்கச்சி மட்டும் பார்த்துட்டு இப்ப வந்துருவேன், நீங்க வீட்டுக்கு போயிடாதீங்க. ஏமாக்கா? அதுக்குள்ள ஆச்சி குழம்பு கூட்டெல்லாம் வச்சுட்டேன், சோறு மட்டும் அடுப்புல கிடக்கு, இன்னொரு 10 நிமிஷத்துல வெந்துரும், வடிச்சிருவேன். நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு எங்க வீட்டுல தான் சாப்பிடணும். என்ன மக்கா திடீர்னு? திடீர்னுலாம் ஒண்ணு இல்ல ஆச்சி, நான் சமையல் பண்ணிருக்கேன்ல, சாப்பிடுங்க ஆச்சி. சரி மக்கா, பேத்தி பாசமா சொல்லும்போது இந்த ஆச்சி மாதிரி நாங்க கேட்காம இருப்போமா, அதான் பார்த்தேன். சரிங்க ஆச்சி, நான் போய் மலர்ட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். சரி மக்கா, போயிட்டு வா. ஆச்சி ரெண்டு பேரும் கிளம்பிடாதீங்க, இங்கதான் சாப்பிடணும் சொல்லிட்டேன் அம்மா. சரி மக்கா, போய் தங்கச்சியை பார்த்துட்டு வா. ரெண்டு பிள்ளைகளும் இப்போ மாதிரி எப்பவும் நல்லபடியா பாசமா இருக்கணும். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா பாசமா இருந்து விடவோ பார்வதி, நீ ஒண்ணும் கவலைப்படாண்டா. வந்த புதுசுல வசந்தி சரியாவே யார்கிட்டையும் பேசிட மாட்டா, இப்போ எல்லார்கிட்டையும் எப்படி கலகலான்னு பேசுதா பத்தியா? ஆமா பரிமளம், புது இடம் பத்தியா பிள்ளைக்கு பழகாண்டமா? அதுவும் சரிதான். சரி என்ன பார்வதி, அண்ணாச்சி சாப்பாடு என்னென்ன சாப்பாடு கேட்டாரு? அவியலு பொரியலு கூட்டு பப்படம். அட நீ வேற, அவரு உயிரோட இருக்கும்போதே பழைய கஞ்சியும் உள்ளியும் தான் குடிச்சிட்டு கிடந்தாரு. இப்ப என்ன சோறு குழம்பு கூட்டு மீன் கறினா கேட்க போறாரு? அப்படியே படையல் போட்டு வச்சாலும் நம்ம தானே சாப்பிட போறோம். அவங்க எல்லாரும் நிம்மதியா போய் சேர்ந்துட்டாவோ, நம்ம 3 பேரும் தான் இங்க இருக்கோம். இது தங்கராணி. ராணி எட்டையா? யார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? இது நல்லா இருக்கீங்களா? இப்போ யாருன்னு அடையாளம்? இது என்ன மறந்துட்டீங்களா? தங்கராணியோட அண்ணே சோமசுந்தரம். எப்ப சுவாமி நீயா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? எம்மாடி விஜயா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன குறை, நான் நல்லா இருக்கேன். நின்னுட்டே இருக்கல, உட்காருங்க. என்ன மாப்பிளையும் பொண்டாட்டியுமா சேர்ந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, என்ன விசேஷமா? மவனுக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்களா? அட இல்ல நீங்க வேற, அவன் இப்பதானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். வேலை பார்த்தா என்ன மக்கா, சட்டப்பட்டு ஒரு பண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே? நீங்களும் மாமியார் மாமனார் ஆவண்டமா? இதே நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நல்ல விஷயம் தான். புதுசா வீடு கட்டியிருக்கேன் பாத்துருங்க. வீடு கட்டிருக்கியா? ஏற்கனவே நீ சொந்த வீட்டுல தானே மக்கா இருக்க? ஆமத்தே, சொந்த வீட்டுல தான் இருக்கும். இப்போ எனக்கு 2 மக்கமா இருக்கானோ பத்தியலா, ஆளுக்கு ஒரு வீடா கொடுத்துடலாம்ல, வீட்டை கட்டி போட்டா. அதுவும் சரிதான் மக்கா, நல்ல யோசனையோட தான் பண்ணியிருக்கேன். தங்கச்சி எங்க வெளியே எங்கேயாவது போயிருக்காளோ? இல்ல இல்ல, நான் அடுக்கால சோறு பங்கிட்டு இருக்கா, என்ன கூப்பிடுதேன். தங்கராணி, அப்புறம் உங்க 2வது மருமக நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா மக்கா. வேலைக்கு போயிருக்கா? வேலைக்கு போறாளோ? சரி சரி. ஆமா விஜயா, என் 2வது மருமக நல்லா படிச்சிருக்கா பத்துக்க. இப்ப வேலைக்கு போய் நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குதல்ல. 2 நாளைக்கு முன்னாடி தான் அவன் அம்மா அப்பா வந்து பாத்துட்டு போனவ பத்துக்க. அப்படியா? சரி சரி. ஆமா, அவங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க தானே? ஆமா விஜயா, எங்க தூரத்து சொந்தக்காரவிய தான். சரி சரி. ஒரு லாரி நிறைய பொருளை கொண்டு வந்து இறக்கி போட்டு போயிட்டாவ பத்துக்க. அப்படியா? ஆமா, மரக்கட்டிலு, மர பீரோ, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், லொட்டு லொசுக்குன்னு வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாத்தையும் ஒரு லாரி நிறைய கொண்டு வந்து இறக்கி போட்டு போயிட்டாவல. அண்ணாருக்கு பேர் ஒரு மர பீரோ மாதிரி கண்ணாடி எல்லாம் வச்சது. ஆமா, அளவோல இருக்க. அது கூட சின்ன மருமகளுக்கு வாங்கி கொடுத்தது அவங்க வீட்ல இருந்து. ஒரு லாரி நிறைய வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொண்டு வந்து இறக்கிக்கிட்டு, இன்னும் ஏதாவது வேணுமா சம்பந்தியம்மா, என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுதாவ பாத்துக்க. ஒத்தைக்கு ஒரு மவள்ல. ஆமாமா, ஒத்தைக்கு ஒரு மவதான். அதான் பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுதாவோ. கட்டில் பீரோ எல்லாம் தேக்கு மரம் தான். இன்னொரு 6 மாசத்துல புதுசா ஒரு வீடு வேற வாங்கி தரேன்னு சொல்லிருக்காவோ. அப்படியா? பரவாயில்ல. என்ன மருமோனே, அத்தை பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ? ஆமத்தே, நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் உங்க தங்கச்சிக்கு ஒரு ஸ்டீல் பீரோ ஸ்டீல் கட்டில வாங்கி கொடுத்தியா? ஸ்டீல் பீரோ ஸ்டீல் கட்டில? அது வந்துட்டு நான் குத்தம் குறையெல்லாம் ஒண்ணும் சொல்லலமாக்கா, சொன்னேன். அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கி கொடுக்க முடியும். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் நீங்க ஒண்ணும் வாங்கி தரல உங்க தங்கச்சிக்கு. ஆனா பரவாயில்ல, இப்ப எங்க வீட்டுல தான் எல்லாம் இருக்குல்ல. கிழவி எல்லாத்தையும் சொல்லி கட்டுது பாரு. சின்ன மருமவ வீடு நிறைய லாரி நிறைய பொருளை கொண்டு வந்தா அப்படி இப்படிதான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிய. ஒரு நாள் அவ உங்களுக்கு ஆப்பு வப்பா பாருங்க, அப்ப தெரியும்.
பணத்தை வச்சு ஆளை எடை போடுதேலா. என்னே மைனி வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களானே? நல்லா இருக்கீங்களா மைனி? வந்துட்டாளா? நல்லா இருக்கேன் தங்கராணி. நீ எப்படி இருக்க? அம்மாவா எப்படி இருக்கா? மச்சான் எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்கவனே. என்ன தங்கராணி, உங்க அண்ணன் மைனி அப்பதே வந்து காத்து கிடக்காவோ, நீ பாட்டுக்கு உள்ளே உட்கார்ந்துகிட்டு இருக்க? இது அது சோறு வடிச்சிட்டு இருந்தனா, அதை அப்படியே விட்டு போட்டு வர முடியாது பத்தியல, அதான் வடிச்சு வச்சுட்டு வரேன். சரி சரி பாப்பா, உங்க அண்ணனுக்கு மைனிக்கும் ஜூஸ் போட்டு கொண்டா. அட இது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அட இருங்க மரமாடா, நீங்களே எப்பயாவது ஒரு நேரம் அந்த பக்கமே வரியா? ஒரு கப் ஜூஸ் கூட குடிக்க கூடாது? அதுக்கு இல்ல தே, இன்னும் ஒரு வாரத்துல வீடு பால் காய் போச்சிருக்கோம். அங்க வீட்டுல எலக்ட்ரிஷியன் வேலை எல்லாம் கொஞ்சம் நடக்க பார்த்துருங்க. சீக்கிரமா வர சொன்னாங்களா, நான் அங்க வர கிளம்பணும், நேரம் ஆயிட்டு. என்ன வீடு பால் காய்ப்பா? ஆமா தங்கராணி, ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தேன்னு சொன்ன பத்தியா, அதுல வீடு கட்டியிருக்கேன் பத்துக்க. பொறாம பிடிச்சவா, வெளியே சிரிக்கா மனசுக்குள்ள குமிரிட்டு கிடக்கா. என்ன அப்படி என்ன, ரொம்ப சந்தோஷம். விஜயா, அந்த பத்திரிகை எடு. இந்தாங்க. நீயே குடு விஜயா. ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுங்க மருமோனே. சரிங்க தே, மச்சான் வீட்டுல இருப்பாருன்னு நினைச்சிட்டு வந்தேன். இன்னைக்கு எங்க துவப்பல தேங்காய் விட்டு பத்துக்க, அதனால காலைல 6 மணிக்கே எந்திரிச்சு போயிட்டான் பத்துக்க. சரிங்க தே, அப்ப மச்சான் கிட்டேன்னு சொல்லிருங்க, நானும் ஒரு நேரம் போன் பண்ணி சொல்லுதேன். சரி மக்கா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அதான் வீட்டுக்கு பெரிய மனுஷன் நான் இருக்கம்ல, நான் சொல்லிக்கிடுதேன். சரிங்க தே. எத்தே வீடு பால் காய்ப்பு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வச்சிருக்கோம். கண்டிப்பா குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க தே. ஆமா கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. சரி மக்கா, கண்டிப்பா வரோம். தங்கராணி நீயே வாங்கிக்க. என்ன அத்தை வாங்கிக்கிட்டுதாங்கல்லனே? அட நீ ஒரு கை பிடிச்சிக்க. தங்கராணி பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு கண்டிப்பா வரணும் என்ன? சரிண்ணே, கண்டிப்பா வரோம். ஆமா அவளுக்கு இப்ப பரீட்சை எல்லாம் நடக்கு. ஆமா மைனியோ 10ஆம் கிளாஸ்ல பரீட்சை நடக்கு, டியூஷனுக்கு போயிருக்கா. சரி சரி, குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க. சரி மைனியோ வரோம். தங்கராணி என் ரூம்ல கொண்டு போய் என் சின்ன மாமா வருவான்ல, அவன்கிட்டயும் காட்டணும் பத்திரிக்கை எல்லாம், சரியா? சரிங்க தே. இது வினோத்துக்கிட்டையும் சொல்லிருங்க. சரி மருமோனா, அதே எப்படி கண்டிப்பா சொல்லாம இருப்பேனா? சொல்லுதேன், எல்லாரும் நாங்க குடும்பத்தோட வர்றேன்னு. சரிங்க தே. இது உங்க 2 மகனுக்கும் கல்யாணம் ஆயிட்டு, அதனால நான் தனித்தனியா கூட லெட்டர் வச்சிருப்பேன். ஆனா நீங்க ஒரே குடும்பமா கூட்டு குடும்பமா இருக்கீங்க பத்தியலா, அதனால பெரியவங்க முறையில உங்களுக்கு தான் நான் பத்திரிக்கை வச்சிருக்கேன். ஆனா நீ செஞ்சதாமக கரெக்ட். எங்க வீட்ல எனக்கு தான் வைக்கணும் லெட்டர், மத்த எல்லாரும் நான் தான கூட்டிட்டு வரணும். சரிங்க தே, கண்டிப்பா வந்துருங்க. வந்துரும் மருமோனே, கண்டிப்பா வந்துருவோம். என்ன இருனே போய் காபி போட்டு கொண்டாரேன். நீ வேற தங்கராணி, மரகத வீட்லயே காப்பி குடிச்சிட்டு போனேன்னு சொன்னா, அதே நேரம் ஆயிட்டு நான் தங்கராணி வீட்லயும் லெட்டர் வச்சுட்டு அப்புறம் நாங்க வீட்டுக்கு வர போகணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஓடி வந்துட்டேன் பத்துக்க. என்ன அக்காவுக்கு லெட்டர் வச்சியா? ஆமா, அவளுக்கு வர வழியில அவங்க வீட்டுல போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நேரம் உங்க வீட்டுக்கு வரோம். சரி விஜய், நீ அத்தைகிட்ட இருந்து பாட்டு பேசிட்டு வா, நான் கிளம்புது. என்ன அங்க வீட்டுல இருந்து வேலை பாக்குறவங்க எல்லாம் போன் பண்ணி கூப்பிட்டாங்க பத்தியா? இருங்க நானும் வரேன். அதான் மருமகன் சொல்லுதாருல, அவசரமா வேலை விஷயமா போறாருன்னு. போட்டு விஜயா. சரிங்க, அப்ப நான் நேரா வீட்டுக்கு கிளம்பிடுறேன் இங்க இருந்து. சரி விஜயா, கொஞ்ச நேரம் பேசிட்டு போயின்னு, அப்புறம் அத்தை ஏதாவது நினைப்பாவோ. சரிங்க. இது போயிட்டு வரேன் தங்கராணி, போயிட்டு வரேன்னா. ஒரு மடக்கு தண்ணி கூட குடிக்காம போறேனே. அட என்ன தங்கராணி, இது நம்ம வீடு தானே, இன்னொரு நேரம் வந்து குடிச்சிட்டே போச்சு. அங்க வீட்டு வேலை செய்யப்பட்ட இடத்துல இருந்து போன் மேல போன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க பத்துக்க. லைட் எல்லாம் மாட்டணும், அப்புறம் கபோர்டு வேற அரேஞ்ச் பண்ணணும், நிறைய வேலை கிடக்கு தங்கராணி. நான் போயிட்டு வரேன்னா, இன்னொரு நாள் வரேன். சரிண்ணே. விஜயா போயிட்டு வரேன்னா, நீ நேரா வீட்டுக்கு போயிரு, சாவி வாங்கிட்டே இருக்குல்ல? என்கிட்ட இருக்குங்க, நீங்க கிளம்புங்க. அங்க இருந்து நேரா நாரலுக்கு போடுங்க. என் தங்கச்சி பட்டு எடுக்க போயிருக்கா பத்தியல, நான் அவங்க கூட போய் பட்டெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நேரா வீட்டுக்கு வருவோம் பாத்துருங்க. அப்படியா? சரி சரி, அப்ப நான் கிளம்புது என்ன? சரிங்க, வண்டியில பாத்து போங்க. சரி விஜயா. உட்காருங்க மைனியா, காபி போட்டு கொண்டாரேன். இல்ல இல்ல, காபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன். அட என்ன தங்கராணி கேட்டுக்கிட்டு இருக்க? எப்போ போய் உங்க மைனிக்கு எனக்கும் சூட காபி போட்டு கொண்டா. சரிங்க தே. அப்புறம் இதை எல்லாத்தையும் என் ரூம்ல வச்சிருந்தே. சரிங்க தே. எங்க அண்ணன் சிரிச்சுட்டே தங்கராணி வான்னு கூப்பிடுதான். ஆனா என் மைனிக்காரிக்கு முகத்துல ஈ ஆடல, உம்முன்னு முறைச்சுக்கிட்டுல நிக்கா. இவளுக்கு மனசுக்குள்ள நம்ம பெரிய வீடுல கட்டியிருக்கோம், 2 வீடா, இவளுக்குலாம் அதை பார்த்து பொறாமலாம் படுவாவோ அப்படி ஒரு நினைப்பு. ஏன்னா நம்மளாம் வீடு இல்லாம ரோட்ல எல்லாம் இருக்கோம். அவங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்து வரும்போதே 2 வீட்டையும் சேர்த்தியெல்லாம் இழுத்துட்டு வந்திருக்காவோ. எங்க அண்ணையும் சம்பாதிச்சு கட்டுதான், அதுல எங்களுக்கும் சந்தோஷம் தான். இவளுக்கு என்ன? உட்காரு விஜயா. விஜயா, இனி அடுத்தது விசேஷ பத்திரிகைன்னு கொண்டு வந்தா மவனுக்கு கல்யாணத்துக்கு தான் கொண்டு வரணும், சரியா? ஆட நீங்க வேற, நானும் என் மவனுக்கு பொண்ணு தேடிட்டு தான் இருக்கேன். பொண்ணே கிடைக்க மாட்டேக்கா. என்னது பொண்ணு கிடைக்க மாட்டேக்கா? ஆமாம்மா, நானும் பொண்ணு தேடிட்டு தான் இருக்கேன். நிறைய கல்யாண தரகட்டெல்லாம் சொல்லி தான் வச்சிருக்கேன். என் தங்கச்சி என் மவனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. ஆனா ஒன்னும் சரியா அமைய மாட்டேங்க பாத்துருங்க. சரி வீட்டை கட்டியாச்சுல, இனி பொண்ணு தானா அமையும். அதான் சொல்லுதம்ல, எங்க அமையுது? நானும் தேடாத இடம் கிடையாது, சொல்லி வைக்காத ஆளும் கிடையாது. உன் மவன் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காம்ல? ஆமா, அவன் வேலைக்கு போய் 4 வருஷம் ஆகுதுல்ல. மெட்ராஸ்ல இருக்கான், நல்ல பெரிய கம்பெனில நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குதான். அப்படியா? பரவாயில்லையே. அப்ப அவன் மெட்ராஸ்ல ஒத்தையிலேயே இருக்கான்? ஆமாம்மா, ஒத்தையில அவன் வீடு எடுத்தான் இருக்கான். சரி சட்டுப்பட்டுன்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா சரி ஒரு குடும்பமா இருப்பானே அப்படின்னு நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நேரம் தானா கூடி வரணும்ல, நம்ம நினைச்சா ஒண்ணும் நடக்காதுல்ல. அது நம்ம நினைச்சா நடக்காதுதான். ஆனா அதுக்குன்னு வெண்ணைய கையில வச்சுக்கிட்டே நெய்க்கு யாராவது தேடி அலைவானா? என்னமா சொல்லுவீங்க? ஆனா ஆமாங்க, பொண்ணு
பொண்ணு கைவசம் இருக்கும்போது நீ என்ன ஊர் பூரா தேடனே எல்லார்கிட்டையும் சொல்லி அனுப்புனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? என்னமா சொல்லுவீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கா. பொண்ணு கைவசம் இருக்கா? ஆமா. ஏன் நம்ம மரகதத்துக்கு மவ இருக்கான்ல, மக்கமாரி 2 பேர் இருக்காவல்ல, அவங்கள பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்கம்மா. தெரியும், அவளுக்கும் உனக்கும் செட் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்குன்னு இப்போ உன் சம்மந்தி வரைய என் மூத்த மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிய. என் 2வது மகனுக்கு என் சொந்தத்துல தானே பொண்ணு எடுத்திருக்கேன். சொல்ல போனா உன் மாப்பிள்ள அவன் தங்கச்சிக்குன்னு நிறைய சீர்வரிசெல்லாம் ஒண்ணும் செய்யல. அது அப்ப இருந்த காலகட்டத்துக்கு ஏதோ அவனால முடிஞ்ச அளவுக்கு கட்டில பீரான்னு வாங்கி கொடுத்து தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி கொடுத்தான், கொஞ்சம் நகையும் போட்டு. ஆனா என் சின்ன மகனுக்கு சொந்தக்காரங்கள பொண்ணு எடுத்த பத்தியா இப்ப எல்லா சீர்சனத்தையும் நகையும் நட்டும் போட்டு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் தெரியுமா? உன் மகன் நல்ல கை நிறைய சம்பாதிக்க, நீ வேற 2 மாடி வீடு கட்டி வச்சிருக்க. அப்போ நல்ல வசதியான பொண்ணை தானே எதிர்பார்ப்ப. அது ஆமா, அது அப்படிதான். வசதியான பொண்ணதான் எதிர்பார்ப்பேன். வசதியான வீட்டுல இருந்து வந்த புள்ள உன்னை மதிக்காம விட்டுட்டு வச்சுக்கியா, அப்புறம் நீலாம் சங்கடப்பட்டு கிடக்கணும். ஆனா மரகதத்துக்கு மகன் வச்சுக்கியா, நம்ம புள்ள நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும். அதே மாதிரி பொண்ணு கொடுத்த மரகதம் உன்கிட்ட பயந்து போயிருப்பான்ல. நம்ம மகளை நம்ம மைனிகாரி நல்லபடியா வாழ வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு உனக்கு தன்னால மதிப்பு மரியாதையும் கொடுப்பல்ல. அந்த பிள்ளையும் நல்லா படிச்சிருக்கு. இப்போ வேலைக்கு ஏதோ ட்ரைனிங் போயிட்டு இருக்காம. இன்னொரு 6 மாசம் கழிச்சு வேலை கிடைச்சு நல்ல கை நிறைய சம்பளம் கிடைக்குமாமே. ஆமா, எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருந்தாரு அந்த பிள்ளைக்கு ஏதோ வேலை கிடைச்சிருக்குன்னு. ஆமா, வேலை கிடைச்சிருக்கு. இப்ப வேலைக்கு தான் இந்த போயிட்டு இருக்கு ட்ரைனிங்கா. 6 மாசத்துக்கு அப்புறமா நிறைய சம்பளம் போட்டு வேலை கொடுப்பானா. அந்த பிள்ளைக்கு பேரு கூட என்ன உண்டுமா? அஞ்சா பஞ்சா அஞ்சலி. அஞ்சலி. அந்த பிள்ளையும் நல்ல அளவுல இருக்குமே. உன் மவனுக்கு நல்ல தரமா இருக்கும் பாத்துக்க அப்படின்னு சொல்லுதேடா. ஆமாங்க, பெரிய மனுஷன் நான் சொன்ன கரெக்டா தான் இருக்கும். நீ வேற எங்கேயும் பொண்ணு தேடாத. உன் மாப்பிள்ளைட்ட நான் வேணா சொல்லட்டா? இல்ல வேண்டாமா, நானே சொல்லிக்கிடுறேன். பிள்ளை நல்ல பிள்ளைதான். ஆனா எனக்கு இவ 2 பேரையும் கண்ணுல காணதுக்கு ஆவாத. நீ இவ 2 பேருமே இப்படி சொன்னேன்னா அப்புறம் வெளியே இருந்து பொண்ணு கட்டுனேன்னா அவள்லாம் எப்படி இருப்பான்னு யாருக்கு தெரியும்? ஓஹோ, என் மைனிகாருக்கு நாங்க என்ன ஆவாது, ஆனா எங்க பிள்ளைய மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? அக்கா தங்கச்சி 2 பேரும் பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கவன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா எங்களை பார்த்து. இப்ப மவனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு பொண்ணு தானே தேடிக்கிட்டு இருக்கா. நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமே. இனிமேல என்னத்தை போட்டு யோசிக்க போற? மாப்பிள்ளையும் பொண்ணும் பிள்ளைகள் தரமா இருக்கு. பேசாம சட்டப்பட்டு பேசி முடிச்சு கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு இல்லாம யோசிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு விஜயா, நான் சொல்லத கேளு. அவ மரகதா அவன் அவளுக்கு வெளியே எங்கேயும் மாப்பிள்ளை தேடுறதுக்கு முன்னாடி உன் மாப்பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு நல்ல நாளா பார்த்து மரகதா வீட்டுல போய் பொண்ணு கேளுங்க. எங்கத்த நல்ல விஷயமா தான் சொல்லி கொடுக்காவோ. ஆனா என்ன அமைதியா இருக்க? நான் சொன்னது கரெக்ட் தான். நீ ஒன்னும் யோசிக்காண்டா. என்ன அதுக்குள்ள என் தங்கச்சிக்கிட்டே ஒரு வார்த்தை. அதான் நான் பார்த்தேன். தங்கச்சி தொங்கச்சின்னு இன்னும் பேச்ச எடுக்கலையான்னு நினைச்சேன். நம்ம மட்டும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு இருக்க கூடாதான். ஆனா இவ மட்டும் அக்கா தங்கச்சின்னு எல்லா விஷயத்தையும் கேட்டு கேட்டு தான் செய்வாங்களாம். எப்படி நியாயம் பாரு. யாரும் தங்கச்சி சுதாதனா அவளும் நல்ல விஷயம் தான் சொல்லுவா பாரு. நீ ஒண்ணு நினைக்காண்டா விஜயா. கண்ணை மூடிட்டு உன் மவனுக்கு அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வை. உனக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். இவள்கிட்டையும் கொஞ்சம் பேச்சு ஆச்சு வச்சு இல்லாம நல்ல மதிப்பா இருக்கலாம். என்ன சொல்லதுனே எனக்கும் ஒன்றும் புரியல. சரி, அங்க என் தங்கச்சிங்க நாரையில பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம அங்க உட்காந்து பாடு பேசிக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான். அவகிட்ட ஏச்சு என்னால வாங்க முடியாது. கிளம்புவோம். ஏன் என்ன எந்திரிச்சிட்ட? உட்காரு. இல்லம்மா, நான் கிளம்புதே நேரம் ஆயிட்டு. இன்னும் அக்கம் பக்கத்துல தெரிஞ்சவங்களுக்கு லெட்டர் கொடுக்க வேண்டியது இருக்கு. 4 வரை இல்ல பத்தியலா இருந்து சாப்பிட்டு போலாமா? உன் சம்மதியாரு தான் சோரெல்லாம் பிங்கி வச்சிருக்காளா? இல்ல பரவாயில்ல, இன்னொரு நாள் சாப்பிட்டுடுறேன். கிளம்புது என்ன? சரி, அப்ப தங்கரணி கூப்பிடுவா. அவள்கிட்ட சொல்லிட்டு போறேன் ஒரு வார்த்தை. இல்ல பரவாயில்லம்மா, நீங்களே சொல்லிடுங்க, நான் கிளம்புதேன். சரி மக்கா, போயிட்டு வா. அப்புறம் நான் சொன்ன விஷயத்துல ஞாபகம் வச்சுக்க. ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்க வீட்டுல போய் பொண்ணை பார்த்து பேசி முடிச்சு பூ வச்சுட்டு வந்துருங்க. என்ன? சரிங்கம்மா, முதல்ல நான் எங்க வீட்டுக்கார்ட்ட நான் சொல்லுவேன். சுவாமி என்ன சொல்ல போறேன்? தங்கச்சி மாவா நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா சந்தோஷம் தான் படுவான். சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புதேன். சரி மக்கா, போயிட்டு வா. கண்டிப்பா நாங்க எல்லாரும் பால் காட்சிக்கு வரோம். என்ன? சரிங்கம்மா, கண்டிப்பா வந்துருங்க. விஜயா நல்லா பேசுதால? ஆமா, அவளும் பேசதான் செய்வாவோ. நீங்களும் நல்ல ஆள் பார்த்து தானே பேசுவிய. எங்க அண்ணனும் மைனியும் கொஞ்சம் வசதியா இருக்காவோ, அதனால அவங்க கிட்ட பேசுவிய. என் மைனிகாரியும் சரியான ஆளுதான். அவளும் உங்களை மாதிரி ஆள் பார்த்து தானே பேசுவா. உங்ககிட்ட இவ்வளவு நேரம் உட்காந்து சிரிச்சு பாடு பேசின மாதிரி மரகதக்கா மாமியார்ட்ட உட்காந்து பாடு பேசுவாளா? பேச மாட்டாளா? அதே மாதிரி நீங்க பேசுவீளா? என்ன செய்ய, எனக்கும் ஆசைதான் 5 ரூபா எங்க அண்ணன் அவளுக்கு கட்டலாம்னு. ஆனா என் மைனிகாரி என்ன சொல்லுவா எது சொல்லுவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பொண்ணு கிடைக்காம எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா பாரு. சரி, பேசட்டும். எப்படியோ ஒரு நல்ல முடிவு வந்தா எனக்கும் சந்தோஷம்தான். பரவாயில்லையா, நல்ல சம்பாத்தியம் போலுக்கா சுவாமிக்கு. ஏற்கனவே ஒரு பெரிய வீடு 3 மாடி அடுக்குல கட்டியிருந்தா. இப்பவும் நல்ல பெரிய மாடி வீடு கட்டுதான் போலுக்க. நல்ல வசதியா தான் இருக்காவோ. சரி, நம்ம போய் சாப்பிடுவோம். மருமோள, சின்ன மருமோளுக்கு பொரிச்ச மீன் நல்லா பிடிக்கும். அவளுக்குன்னு தனியா கொஞ்சம் எடுத்து வைக்க சொல்லணும்.